கரூரில் தாவேக பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் சிக்கி 39 பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று இரவு என்ன நடந்தது என்பதை சம்பவ இடத்தில் இருக்கும் செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், நேற்று பரப்புரை நடந்த இடத்துல தான் நீங்க இப்ப இருக்கீங்க. நேற்று மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்துச்சு. கூட்ட நெரிசல்ல சிக்கி 10 குழந்தைகள் உள்ளிட்ட 39 பேர் தற்போது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. நீங்க இருக்கக்கூடிய அதே இடம் தற்போது எவ்வாறு காட்சியளிக்கிறது? என்ன விவரம்? சரியாக நேற்று மாலை 6:40 விஜயுடைய பிரச்சார வாகனம் இந்த பகுதியில் வந்து நிற்கிறது. நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்துகிறார். இந்த சாலை என்பது தற்போது கிட்டத்தட்ட 100 அடி சாலை. நம்ம சென்னையில் இருக்குமே அந்த அளவுக்கு இரண்டு புறமும் உள்ள சாலையாக தான் இருக்கிறது. சரியாக 6:50 மணிக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மைக் டெஸ்டிங் செய்யறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 7:06 அதாவது மாலை 7 மணி 6 நிமிடங்களுக்கு 2 சாலைகள்ல ஒரு சாலையுடைய மின்சாரம் தடைபடுகிறது. 7:10 கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெண்களும் குழந்தைகளும் கதறல் சட்டம் கேட்கிறது. 7:12 மணிக்கு விஜய் பேச தொடங்குகிறார். 7:14 பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேட்கவில்லை என மக்கள் கோஷம் கேட்கிறார்கள். அந்த அடிப்படையில் 7:20 மணிக்கு 108 ஆம்புலன்ஸ் ஒன்று இந்த வழியாக செல்கிறது. அதற்கு விஜயும் ரெஸ்பான்ஸ் செய்யறாரு. அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் புறப்பட்ட பிறகு விஜய் பேச ஆரம்பிக்கிறார். அப்பயும் மைக் வேலை செய்யல. அப்பதான் பாத்தீங்கன்னா 7:33 மேலும் பல ஆம்புலன்ஸுகள் வருகிறது. ஏன்னா 108க்கு நிறைய பேர் கால் பண்ணதால அங்க கரூர் அரசு மருத்துவமனை நோக்கி செல்கின்றன. 7:34 நிலைமையை உணர்ந்து மைக் வேலை செய்யவில்லை என்பதையும் உணர்ந்து தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் வருவதை அறிந்து விஜய் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறார். 7:36 அவருடைய அதாவது அந்த பஸ் மேல இருந்து உள்ளே போறாரு. அங்கிருந்து கிளம்புறாரு. அதாவது பாத்தீங்கன்னா சரியாக 7:35 இருந்து 7:45 அந்த ஒரு 10 நிமிஷத்துல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்கள் இந்த பகுதியில் வந்து இங்க இருக்கவங்க பாதிக்கப்பட்டவங்களை அழைத்து சென்றிருக்கிறது. இதுல என்ன காரணம், இங்க இருக்கக்கூடிய வேலுசாமிபுரத்திலிருந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மணிக்கு அந்த எடுக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் 7.5 கிலோமீட்டர். இங்க இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து அந்த கரூர் மெடிக்கல் காலேஜ் வந்து 7.5 கிலோமீட்டர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது சிட்டியோடைய மெயின் பகுதியில் இருந்ததுனால நிறைய அங்கங்க வாகன நெரிசல், அதே போல சாலைகளிலே மக்கள் இருந்தனால சரியான நேரத்திற்கு அந்த மருத்துவமனைக்கு குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸ்கள் செல்லவில்லை. கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் ஆனதுனால அவர்களுக்கு அந்த கோல்டன் பீரியட் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு அந்த நேரத்தில் செல்ல முடியாதுதான் இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடமே பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இந்த ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த இடம் முழுவதுமாக பாத்தீங்கன்னா காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அதாவது அருணா ஜெகதீசன் இந்த கமிட்டி வந்து விசாரணை செய்யும் போது இந்த பகுதியில் நடந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். எனவே இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் யாரும் தொடக்கூடாது எனவும் காவல்துறை இங்க வந்து எச்சரித்து வருகிறார்கள். இதுதான் சம்பவம் நடைபெற்ற இடம். நேற்று மாலை 7:30 மணியில தான் இந்த பிரச்சனை அதிகமாகி 7:35 45 தான் வந்து இந்த உயிரிழப்புகள் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த சின்ன பகுதி இது பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் கிட்டத்தட்ட வந்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் குவிந்ததால் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கார்கள். இங்க பாத்தீங்கன்னா அந்த செருப்புடைய குவியல்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, நிறைய செருப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தோய்ந்திருக்கின்றன. சிறு குழந்தைகளுடைய டயப்பர் உள்ளிட்ட அதிகமாக பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்கள்லாம் அங்க இருக்கிறதே நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த இடம் பார்க்கலாம், அந்த ஸ்பீக்கர் இருந்த இடம், அங்க இருந்து தள்ளுவண்டி பைக் எந்த அளவுக்கு வந்து நாசமாயிருக்கு. இந்த இடத்துக்கு தான் மக்கள் வந்து உயிருக்கு போராடி இருந்திருக்கார்கள். இதை வந்து நேரில் பார்த்தவர்கள் தற்போது வந்து கண்ணீர் மல்க இந்த இடத்தை பார்த்துவிட்டு செல்வதையும் நம்மளால பார்க்க முடியும். நம்முடைய ஒளிப்பதிவாளர் இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கார். இதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. பிரியா, தாவேக தலைவர் விஜயை ஆவலோடு பார்க்க எதிர்பார்த்து வந்த மக்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவ்வாறு ஒரு துயர சம்பவம் நடக்கும் அப்படின்னு. அந்த சம்பவம் நடந்த தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிற தகவல்களையும் குறிப்பிட்டீங்க. நேற்று பரப்புரையில கலந்து கொண்ட இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி யாரேனும் அருகில் இருக்காங்களா? அவங்களோட கருத்துக்களை பெற முடிஞ்சதா ரமேஷ்? நிச்சயமாக நாங்க பார்க்கலாம். இங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து இங்க வந்து பார்த்துட்டு போறதை நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்தும் கேட்கலாம். நேற்றுக்கு இந்த இடத்துல நீங்க இருந்தீங்களா? என்ன நடந்தது, அதை பத்தி சொல்லுங்க சார். நேற்று 5 மணிக்கு இந்த இடத்துல தான் சார் இருந்தேன். கூட்டம் அதிகமா இருந்துச்சு. விஜய் சார் கை காமிச்சிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கை காமிக்கல, வண்டிகளே இருந்தால மக்கள் பின் தொடர்ந்து வந்தனால கூட்டம் அந்த நெரிசல டைம் அதிகமாக மக்கள் அதிகமாயிட்டாங்க. இந்த இடத்த சுத்தில நிறைய 4 இடம் இருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல மட்டும் பிரச்சனை நடந்ததுக்கு என்ன காரணம்?
கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கு. இடம் வசதி பத்தல. பைபாஸ் சைடு ஏதோ ஒரு சைடு கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சார். சின்ன குழந்தைங்க தான் எல்லாமே குழந்தை இறந்துட்டாங்க கூட்ட நெரிசல்ல. இந்த இடம் வசதி பத்தல மெயின். அதாவது இட வசதி பற்றவில்லை என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியை வந்து காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வைத்திருந்த ஹேண்ட்பேக் எல்லாம் கூட அங்க வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து போலீஸ் விசாரணைக்காக இந்த இடத்தில் என்ன நடந்தது, சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இங்கிருந்து கைப்பற்றப்பட்டு அதையெல்லாம் கூட விசாரணைக்கு இங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில போலீசார் வந்து போடப்பட்டு இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக நிறைய அந்த காலணிகள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரத்தம் தோய்ந்து இருக்கின்றன. சின்ன சின்ன பசங்களுடைய அவர்களுடைய டிபன் பாக்ஸ் உள்ளிட்ட விஷயங்களும் இங்க இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு டிரைனேஜ் வந்து ஒரு பெரிய குழி ஏற்பட்டதாகவும் அதுல வந்து நிறைய பேர் விழுந்துட்டாகவும் அதை ஒருவர் மேல ஒருவர் ஏறியதால் தான் இந்த தள்ளுமுள்ளுவதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த விபத்து சரியாக நேற்று மாலை 7:35 45 தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கும் என்று நம்முடைய ஒளிப்பதிவாளர் இங்கிருந்த ஒளிப்பதிவாளர் மது இந்த இடத்தில் தான் இருந்தார். அவரும் இதை வந்து விவரிக்கிறார். இதுதான் இந்த கள நிலவரமாக இருக்கிறது. பிரியா.